வரட்டும். இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த செல்வமணி பைய கூட பேசி பழகிக்கிட்டு இருப்பா. நானும் இந்த ஊர்ல தானே இருக்கேன், எனக்கு விஷயம் தெரியாம போச்சே. ஏ அப்பா, மல்லிகாக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன கழுவி கழுவி ஊத்துவாளே, எப்படி அவ மூஞ்சில முழிப்பேன்? பணம் காசுக்காக அவ மவன் கூட பழக விட்டேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவா. அவ எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. ஒரு நேரம் நல்லவளா இருப்பா, ஒரு நேரம் புத்தி தடுமாறிடும். என்ன செய்யறது? ஏற்கனவே அவளுக்கு நாத்தனார் தொல்லை வேற. அவன் அவளை கட்டுட்டா, அண்ணன் அவளை கட்டுட்டான்னு மல்லுக்கு நிக்காள்வோ. இதுல இந்த கிறுக்கு சிறுக்கிக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு? ஏ பங்கஜம் ஆச்சோ, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கியே? ஏலே, நீ என்ன இந்த பக்கம்? நான் வேற கவலையில இருக்கேன். என்னத்தன்னு சொல்ல. உன்கிட்ட சொல்லி கவலை தீரும்னா சொல்லலாம். ஆனா என்ன செய்யறது? என் நிலைமை அப்படி. உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்ல. எப்பவும் சிடிச்ச முகமும் சிரியுமா எடுப்பிய. உங்களுக்கே கவலைனா என்ன சொல்றது? என்னால தீக்க முடிஞ்சா தீட்டு வைப்பேன். நீங்க சொன்னா தானே தெரியும். அது ஒண்ணு இல்லல, இந்த மல்லிகா கிட்ட எப்படி முகத்தை காட்ட போறேனே தெரியல. இந்த கிறுக்கி அந்த செல்வமணி பைய கூட பேசிக்கிட்டு அலைதாளாம். அரச பரசலா என் காதுல விழுந்துச்சு. உன்கிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுதான். ஆனா என்ன செய்யறது? இந்த கிறுக்கிக்கு ஏன்தான் புத்தி இப்படி போச்சோ? மல்லிகா நான் தான் பணம் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் என் மகளை பேச சொன்னேன்னு சொன்னாலும் சொல்லுவா. அதை நினைச்சாதான் அடி வைத்தே புரட்டுது. ஓ, இது வரையா? இப்பதான் உங்களுக்கு தெரியுமாக்கும்? அடப்பாவமே, அந்தாச்சு ஏதோ வருத்தத்துல உளறி கொட்டின உடனே நம்ம ஓட்ட வாய்ட்டு எல்லாத்தையும் உளறிட்டோமே. இப்ப ஆச்சி எப்படி சமாளிக்கிறது? என்ன ஆச்சி அப்படி பாக்கடிய? இந்த பயலுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம கிட்ட சொல்லலையேன்னு பாக்கிய. ஆச்சி சொன்னா உங்க மனசு வருத்தப்படும். ஒரு நிலைமைக்கு வரட்டும், அப்புறமா மெல்ல சொல்லுவோம்னு இருந்தேன். இல்ல நீயுமா? வாங்க ஆச்சி, நான் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நினைப்பனா? நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பேன். ஏன்னா நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆச்சி, என்னதான் இருந்தாலும் அக்கா ஒரு வயசு பிள்ளை, அந்த அண்ணனும் ஒரு வயசு பையன். ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கவலைப்படுதிய? நீ புரியாம பேசுத. அவளுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அவ கொஞ்சம் வசதியானவோ. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு நகை பணம்லாம் போட முடியுமா? பத்தாவதுக்கு இந்த கூறு கட்டவளுக்கு என்னத்துக்கு புத்தி இப்படி போகுது? நானும் அவளும் ஒருத்திக்கு ஒருத்தி மனசு விட்டு இத்தனை காலமா பேசிட்டு கிடக்கும். ஒன்னா மண்ணா புழங்கி இருக்கோம். இவ புத்தி இப்படி போனதுனால நானும் அவளும் பிரிய வேண்டியது இருக்கும். பத்தாவதுக்கு அவ ஆரம்ப காலத்துல இருந்தே அவ அண்ணன் அவளை தான் வீட்டுக்கு மருமவளா கொண்டு வரணும்னு எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லியிருக்கா. இப்ப போய் இவளை மருமகளா ஏத்துக்கொண்டு நான் எந்த வாய்ட்டு சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். சரி, யார் யாருக்கு எங்கன்னு நாம அழுதுறோம். கடவுள் மூச்சு போடணும்னு எழுதியிருப்பாரு. அது நடக்கிறப்ப நடக்கும். அதுக்காக இப்பவே நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? செல்வமணி இவளை தான் கட்டுவேன்னு ஒட்ட கால நின்னான்னு வச்சுக்கோங்க. யாராலையும் எதுவும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்க வழக்கம் போல உங்க வேலை சொல்லிய பாடுங்க. என்னைக்கு மல்லிகாக்கு தெரிய வருதோ அன்னைக்கு தெரிஞ்சிட்டு போகுது. அது எப்படி? எனக்கு தெரிஞ்சும் நான் தெரியாம அவகிட்ட மறைச்சேன்னு வச்சுக்கோ. என்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சிட்டுன்னு அவ நினைச்சானா அன்னைக்கு மூஞ்ச மொத்தமா வெட்டிடுவா. இல்லல, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னத்தை யோசிக்கிற? நீங்க சொல்றது லாஜிக்கான பாயிண்ட் தான். இதை யோசிக்கத்தான் செய்யணும். அதுக்கு பேசாம மல்லிகாவோடவும் உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு விஷயம் இப்படி இப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க. அப்ப என்ன முடிவெடுக்கவளோ எடுக்கட்டும். இங்க பாரு, இதுல ஏன் தப்பு எதுவும் கிடையாது. அவ ரெண்டு பேரும் விரும்புறாங்கன்னு இப்பதான் எனக்கே தெரியும். நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வா இஷ்டம், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிருங்க. அப்ப அவங்களே முடிவெடுப்பாவோ. இம்புட்டோடு இருந்துகிட்டு இவ்வளவு அறிவா சொல்லிட்டியே, அதுவும் சரிதான். அவ கையிலேயே பொறுப்பை கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா அவ தானே பையன் வீட்டுக்காரி. என்ன முடிவெடுக்காளோ அவளே எடுத்துட்டு போறா. கவலையை விடுங்க, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கோங்க. ஆனாலும் இந்த கிறுக்கு செருக்கி வரட்டும். தொடப்பு கட்டையை கொண்டு அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. எம்பிட்டு திமிரு இருந்தா இவ ஏங்கிட்டே மறைப்பா. ஐயோ ஆச்சி, அவன் வெள்ளக்காரன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். நீங்க இன்னும் இந்த ஜாதி மதம் காதல் அது இதுன்னு புடிச்சு தொங்கிக்கிட்டே அடிக்கிய. அதான் இம்புட்டு பிரச்சனையும். அங்க பாருங்க, ஒரு பையனை வெட்டியே கொண்டு போட்டாங்களாம்.
எப்படியெல்லாம் வருது. நீங்க எதை பத்தியும் ரொம்ப யோசிக்காதீங்க ஆச்சி. உங்களுக்கு சரின்னு பட்டா நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா அக்கா கிட்ட எடுத்து சொல்லுங்க. அதுக்காக தொடப்ப கட்டையை கொண்டு அடிச்சா சரி ஆயிடுமா? அதுவும் சரிதான். ஏல, நான் இந்த காதல் கீதல் எல்லாம் எதிர்க்கிறவெல்லாம் கிடையாது. நானே என் புருஷனை விருப்பப்படி தானே கட்டிக்கிட்டேன். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஆனா சொட்ட மண்டை எப்ப பார்த்தாலும் என்கிட்ட மல்லுக்கு தான் நிப்பாரு. ஆனா அவருக்கு அன்பை வெளிக்காட்ட தெரியாத தவிர அவருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? தாத்தாக்கு எங்க சொட்ட மண்டை? அவர் வச்சிருக்கிறது விக்கு. என்னாச்சு சொல்றீங்க? இது வேடையா? ஆமலே, சரி சரி, சீக்கிரட்டு சொல்லிட்டியே. தாத்தாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். நீங்க வேற கவலைப்படாம போய் வேலையை படுங்க, சரியா? சரில, நீ சொல்றதுல உண்மையா? மேல சத்தியம். நான் எனக்கு போய் சொல்ல போறேன். இந்த பக்கத்துல நிக்கிறல்ல, இவகிட்ட கேளு. நாங்க சொன்னா நம்ப மாட்டேன். உன் மவனும் அந்த பங்கஜ மவளும் ஒன்னா மண்ணா பழகிறத ஊர்ல உள்ள எல்லாருக்குமே அரச பரசலா தெரியும். யாரும் உன்கிட்ட வந்து சொல்லலையா இருக்கும். ஆனா பங்கஜத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். உன்கிட்ட காசு பணம் இருக்குல்ல, எப்படியும் உன் மவனுக்கு அவன் மவளை கட்டி வச்சிட வேண்டியதான். கமுக்கமா இருப்பாளா இருக்கும். அப்படி மட்டும் இருக்கட்டும். அப்புறம் நான் யாருங்கிறத அந்த பங்கஜத்துக்கு காட்டுறேன். பங்கஜத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு, அப்புறம் நான் தான் அவளுக்கு வில்லியே. நாங்க தான் சொன்னோம்னு சொல்லிவிடாத. நீ போய் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரி. ஆமா தாயி, எங்களுக்கு என்னத்துக்கு ஊர் வம்பு? ஏடி வா போவோம். போமே மல்லிகாட்டிட்ட பேசலான்னு வந்தா அதுக்குள்ளேயும் குட்டையை கிளப்பிட்டாளுல. இவ வேற ஆங்காரத்துல நிப்பா. சரி, நீ எப்படியாவது சமாதானம் பண்ண பாப்போம். பாவம் பங்கஜத்தை. என்ன மல்லிகாட்ட, யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? ஏன் இப்படி கோவமா எடுக்க? இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பங்கஜக்கா தான். அவளை அக்கானே சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன இப்படி நடிச்சு ஏமாத்திருக்கலே. அவ மவ என் வீட்டுக்கு எக்காலத்திலேயும் மருமகளா வரவே முடியாது. நீ என்ன லூசா? நீயும் பங்கஜட்டையும் எப்படி எல்லாம் பழகுனீங்க? இந்த ஊரே உங்க பிரின்சிப பார்த்து வியந்து நின்னுச்சு தெரியுமா? ஆனா ஒத்த நிமிஷத்துல எல்லாத்தையும் கெடுக்க பாக்கற. இப்போ 2 பேர் வந்தாவளே, எங்க அத்தையும் இன்னொருத்தியும். அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அங்க போய் சண்டை போட போறியா? எப்ப உங்களை பிடிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கோல் மூட்டதுக்கு உட்கார்ந்துட்டாங்க. நீயும் அதை நம்புற? என்னல சொல்ற? என்னல சொல்றேன்னு கேளு, நல்லா கேளு. இப்பதான் பங்கஜத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேன். பங்கஜத்தையும் இப்பதான் விஷயம் தெரியும் தெரியுமா? நான் மல்லிகா மூஞ்சில எப்படி முழிப்பேன்? இவ இந்த மாதிரி ஒரு வேலையை பாப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. எனக்கு மல்லிகா மூஞ்சில முழிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. கேடு கட்டவா அப்படி இப்படின்னு மவளை ஏசிக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா? நம்ம பிரின்சிபல் இதனால வம்பா போயிடுமே. இவளுக்கு இதெல்லாம் தேவையா? வரட்டும், விளக்க மாத்த கொண்டு அடிக்கன்னு ஏசிச்சு. நான் தான் சமாதானம் பண்ணி விட்டுட்டு வாடேன் தெரியுமா? என்னல சொல்ற? ஐயோ மல்லிகாட்ட, உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பங்கஜாட்டிக்கு இப்பதான் விஷயம் தெரியும் தெரியுமா? அதனாலதான் அந்த பிள்ளைய விளக்க மாட்ட கொண்டு அடிப்பேன் பாப்பேன்னு ஏசிட்டு இருந்துச்சு தெரியுமா? அவனும் அவளும் பண்ண தப்புக்கு பங்கஜாட்டை என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைக்கப்பட்டிருக்கிய கூட இருக்க அவனுக்கு. என்னல சொல்ற? நிஜமா பங்கஜக்காக்கு தெரியாதா? அதெல்லாம் பங்கஜாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியுமா? இப்ப தெரிஞ்ச உடனே மகளை கண்டிக்கிறேன், வாடியில கொண்டு அடிக்கிறேன்னு சொல்லிச்சு தெரியுமா? மல்லிகா என்ன முடிவெடுக்காளோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு வேற சொல்லிச்சு தெரியுமா? ஆனா நீதான் பங்கஜாட்டிட்ட போய் சண்டை போடுறேன்னு கூடு கட்டுத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு உன் அண்ணன் மாவளை கட்டி வைக்கிறது முக்கியமா, உன் மாவன் சந்தோஷமா இருக்கிறது முக்கியமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. இல்ல, 1000 தான் இருந்தாலும் சின்னதுல என் அண்ணன் மவளை தான் கட்டி வைப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் அண்ணன் மவளுக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன். உன் வாக்கு கொண்டு குப்பையில போடு. உன் மாவன் யார கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பான்னு அவன் நினைக்கிறானோ அவன் ஆசையை நடவேத்து. இன்னும் இப்படியே வடட்டு வாட்டம் பிடிச்சிக்கிட்டு மல்லுக்கு நின்றுகிட்டு இருந்தனா உன் பிரின்சிப்பும் உடஞ்சு போயிடும். அப்புறம் பங்கஜத்துக்கும் உனக்கும் இடையில மனஸ்தாபம் தான் இருக்கும். உன் புருஷன்கிட்ட பேசி ஒழுங்கா உன் மாவன் ஆசையை நிறைவேற்றுற வழியை பாடு. உன் குடும்ப சந்தோஷம் முக்கியமா, உன் அண்ணன் மாவன் சந்தோஷம் முக்கியமா?
இல்லாம போச்சே. கொஞ்ச நேரத்துல பங்கஜக்காவை மானங்கிட்ட கிளிக்கணும்ல அலைஞ்சேன். ச்சே, நமக்கு எவ்வளவு கெட்ட புத்தி. இந்த பையன் செத்த நேரத்துல எப்படி எல்லாம் பேசி நம்மள சமாதானப்படுத்திட்டான். இத்தனை காலமும் வளர்த்த பிள்ளைய விட அப்படி என்ன வேண்டி கிடக்கு? ஏமாவன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். பங்கஜக்காவும் சந்தோஷமா இருக்கட்டும். இவர்கிட்ட எப்படியாவது பேசி ஏமாவன் ஆசையை நிறைவேற்றணும். இனி பங்கஜக்கா மகா தான் என் வீட்டு மருமக.